வணக்கம் நண்பர்களே. சிந்தாமணி விஜயாட்ட டான்ஸ் கற்றுக்கிற விஷயம் மீனாக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. முத்து பற்றி அருண் சொன்ன வேர்டை வந்து கேட்டு சீதா வந்து கோவப்படுறாங்க. சிந்தாமணி பற்றி மீனாக்கு என்னென்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, விஜயா என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி முத்து வந்து என்ன கொஸ்டின் தான் கேட்டான் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹரிபிரியாணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து மனோஜ் வரான். நான் சொன்ன டைட்டிஷியன் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ அந்த டைட்டிஷியன் வந்து உள்ளே வராங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜயாட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதே இந்த காஃபியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரூல்ஸ் போடுறாங்க. நீங்கள் வெயிட் வந்து குறைச்சா 20 வயசு வந்து கம்மியாயிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மொத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நீங்கள் 2 பேருமே வெளியே போகும்போது அப்பா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் டயட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு டைட்டிஷியன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மொத்தம் என்ன சொல்கிறான்னா, பேஷண்ட் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, பேஷண்ட் இல்லை கிளைண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைட்டிஷியன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் நீங்கள் என்ன சாப்பிடும் அப்படின்ட்டு நானே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த வீட்டில் யார் குக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜயா வந்து இவ தான் இங்கே சமையல்காரி அப்படின்னு மீனாவை பற்றி சொன்ன உடனே முத்து கோவப்பட்டு, இவ சமையல்காரியெல்லாம் இல்லை என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். என் ஒய்ஃப் தான் இந்த வீட்டில் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட பிஸ்னஸும் வந்து பண்ணுறான் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறான். விஜயாக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு டைட்டிஷியன் வந்து சொல்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா 3500, வீக்லி ஃபீஸ் வந்து 4500 அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வந்து ஷாக் ஆகிடுறான். 1 வீக்குக்கு மட்டும் 8000 ஆகுதா அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அந்த டைட்டிஷியன் போனதுக்கப்புறம் மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நானும் வந்து டயட் இருக்க போகிறேன், எனக்கும் ரோகிணிக்கும் சேர்த்து வந்து குக் பண்ண சொல்கிறான். அதுக்கு மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு இருந்த டைட்டிஷியனை நிற்க சொல்லி, நீங்கள் குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு டைட்டிஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குக் பண்ணி தரதில்லை, ஆனால் வேறு யாராவது வச்சு குக் பண்ணி தரதா இருந்தால் 300 rupees வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ரவிட்ட நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறதுக்கு வாங்குவீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். நாங்கள் டயட் ஃபுட்டுக்கு வந்து 2000 rupees வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறான். அப்போ உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி குக் பண்ண சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான் முத்து சொல்கிறது கரெக்ட் தானே மக்களே. அங்கே வந்து அருண் வந்து சஸ்பென்ஷன் எல்லாமே முடிஞ்சு யூனிஃபார்ம் போட்டுட்டு வேலைக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அருண் வந்து முத்து கிழிச்ச ஷர்ட் வந்து ஆங்கரில் தொங்க விட்டுருக்கான். நடந்ததை நினச்சி பார்த்துட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ சீதா அங்கே பூ கொண்டுட்டு வராங்க. அருணோட அம்மா வந்து சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சீதா கிளம்பும்போது பூக்கு அமௌண்ட் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அருணை வந்து கூப்பிட்டு பணம் வாங்கி கொடுக்குறாங்க. ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வேண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆங்கரில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுக்காத அப்படின்னு வந்து அருண் சொல்லிடுறான். அப்போ சீதா என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஒரு ரவுடி என் பையன்ட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அருணோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுடின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போலீஸ் தானே, அந்த ரவுடியை பிடிச்சி ஜெயிலில் போடலாமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அருண் வந்து நான் அப்போ சஸ்பென்ஷனில் இருந்தேன், அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் இப்போ என்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு கோபமாக சொல்கிறான். அங்கே விஜயா வந்து டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ணிட்டு விஜயா வந்து டயட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து அங்கே சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பூக்காரி தான் எனக்கு வந்து குக் பண்ணி தரப்போறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட சிந்தாமணி, பூக்காரியா அது யாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி அவள் மருமகளை தான் அவள் வந்து சொல்கிறா. அவள் மருமக 7 நாள் இவளுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் 7 நாள் எல்லாம் இல்லை, எனக்கு அவளோட திமிரு தான் வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே மீனா வந்து குக் பண்ணி விஜயாவுக்கு கொண்டு வரும்போது அங்கே சிந்தாமணி நிற்கிறத பார்த்து மீனா வந்து ஷாக் ஆகிறாங்க. சிந்தாமணி வேணும்னே மீனா வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி விஜயாட்ட வந்து பேசுகிறாங்க. எனக்கு ஆல்ரெடி உங்கள் மருமகளை தெரியும், என்னோட பிஸ்னஸ் எனிமி அப்படின்னு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் எனிமின்னு சொல்லாதீங்க, நான் யாருக்குமே எனிமியெல்லாம் இல்லை, பிஸ்னஸ் காம்படிட்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்கிறா. அதுக்கு விஜயா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ எல்லாம் இவங்களுக்கு வந்து போட்டியா, அவங்களோட வயசு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உனக்கு, அவங்க எவ்வளோ பெரிய ஆள், நீ எல்லாம் அவங்களுக்கு வந்து போட்டியாக வந்துருவியா அப்படின்னு அவமானப்படுத்தி வந்து பேசுகிறாங்க. விஜயா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மீனா வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. விஜயா சொன்னதை கேட்டு சிந்தாமணி வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விஜயா மாதிரி மாமியார் வந்து மீனா வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணனா என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல விஜயா மாதிரி மாமியார் உங்கள் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணனா என்ன பண்ணுவீங்க அப்படின்றது உங்கள் பதிவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.